இன்னைக்கு வந்து பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாருமே அடிக்கிறாங்க. யார் யார் என்ன விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8லேருந்து 9 பேர் வந்து வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து நாமினேஷனில் வந்துட்டாங்க. ஒரே டைம் ஒரே ஆளுக்கு 2 ஓட்டு கரெக்டாக போட்டு எல்லாருமே வந்து பக்காவாக வந்துட்டாங்க. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைமே யோசிச்சேன். ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 5 பேர் வந்து ஒரே கருத்தை பதிவிடுறாங்க அப்படின்னா ஒருத்த மட்டும் நெகட்டிவா இப்ப வந்து 10 பேர் வந்து ஒருத்தனை வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஜாக்லின் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அப்படியே அந்த அனுதாப ஓட்டுங்களை பெறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் வந்து அந்த ஃபேக்டரி டாஸ்க்ல வந்து அடியடி அடிச்சாங்க. அப்போ வந்து எல்லாருமே சப்போர்ட் இல்லை. அப்போ முத்துக்குமாரன் வந்து ஜாக்லின் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பார்த்து முத்துக்குமாரன் ஓட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஜெஃப்ரி நீங்க சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னா தெரியும். ரஞ்சிதா வந்து எல்லாருமே வச்சிருப்பாங்க. ரஞ்சித்துக்கு அப்படியே சரி நல்லா நல்லா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து வந்து ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க ரஞ்சித்துக்கு அப்படியே ஹெல்ப் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அவர் கேட்டிருக்கணும். அந்த மாதிரி அனுதாப ஓட்டங்களை பண்ணிட்டு அவங்க ஃபேன்ஸ் ஃபுல்லாக அப்படியே கவர்றாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. அதே பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் கண்டுபிடிச்சிட்டாரு. ராணாவ் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆடுறாங்க, ஜாக்லின் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஆடுறாங்க அப்படின்னு ஈஸியா கணிச்சிட்டாரு. ஏன்னா நமக்கே தெரியுது கண்டிப்பா அவர் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. ரியலாவே நல்லா தெரியும். அது போக வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அனுதாப ஓட்டு வாங்குறதுக்காகவே ஜாக்லின் பல வேலையில பண்றாங்க. அது டிரான்ஸ்பரண்டா தெரியுது. அதனாலதான் நான் ஓப்பனா சொன்னேன் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா 11th வீக்கா வந்து ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல வராங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம பிக் பாஸ் ரிலேட்டட் அப்டேட் வீடியோ போடுறோம். கண்டிப்பா வந்து ஒரு பெரிய பிளேலிஸ்ட் பாட்காஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.